பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் முறைகேடாக பதிவு செய்த விவகாரம் தொடர்பாக தற்போது நெல்லையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை டவுனில் வசிக்கும் சண்முகம் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பழனி கோவில் நிலத்தை வாங்கிய சேதுபதி, வெள்ளதுரை ஆகியோர் வீடுகளிலும் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் தற்போது 3வது நாளாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் முறைகேடாக பதிவு செய்த விவகாரம் தொடர்பாக நெல்லையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ், இந்த சிபிசிஐடி விசாரணை தொடர்பான முழு விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள ஆண்டவர் பூங்கா சாலையில் உள்ள பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 1.35 ஏக்கர் நிலம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தற்போது மதிப்பு என்பது 100 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்த நிலத்தை திருப்பூர் மற்றும் கோவையைச் சேர்ந்த தனிநபர்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு கொடுத்ததாகவும் பழனி அடிவாரம் போலீசார் கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டு தற்போது டிஎஸ்பி அனுஷ் தலைமையில் தனிப்படையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையின் அடிப்படையில் மோசடிக்கு உடந்தையாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் மாவட்ட பதிவாளர் சுசிகலா ஆகிய ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த மோசடியில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்த திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் குறித்து தகவல்கள் சிபிசிஐடி போலீசாருக்கு திரட்டியுள்ளனர். இதில் நெல்லையைச் சேர்ந்த 3 பேர் இந்த அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த குமரகுருபர், நெல்லை டவுன் சாதியத்தெருவை சேர்ந்த சண்முக சுந்தரம் மற்றும் சிவகுமார் ஆகிய இந்த 3 முக்கியமான பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை டவுனில் உள்ள சாலியர் தெருவில் வசித்து வரும் சண்முக சுந்தரம் என்பவரிடம் இன்று சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக தங்கள் விசாரணையை துவங்கியுள்ளார்கள். இவர் அப்பகுதியில் உள்ள ஒரு டெக்கரேஷன் தொழில் என்பது செய்து வருவதும் தெரிகிறது. இவ்வளவு பெரிய கிள மோசடியில் ஒரு சாதாரண டெக்கரேஷன் தொழிலில் உள்ளவர் எப்படி தொடர்பு இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் இதன் பின்னணியில் உள்ள விஐபிகள் யார் யார் என்பது தொடர்பான கோணத்தில் போலீசார் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் நெல்லையைச் சேர்ந்த மேலும் சிலரிடம் போலீசார் விசாரணை நடத்தவும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த விசாரணை என்பது சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த விசாரணையின் போது சிபிசிஐடி போலீசார் இங்கு உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளும் நேரடியாக அந்த வீட்டிற்கு வெளியே அமர்ந்து உள்ளார்கள். ஏனென்றால் ஏதேனும் அந்த வீட்டில் இருந்து ஆவணங்கள் ஏதேனும் எடுக்கப்பட்டால் அது உடனடியாக வருவாய்த்துறையினர் மூலமாக பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் சிபிசிஐடி போலீசார் செய்துள்ளார்கள். இந்த சிபிசிஐடி போலீசார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிபிசிஐடி போலீசாரும் அதே போல திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி போலீசார் 2 பேரும் சேர்ந்து தற்போது இந்த வீடுகளின் சோதனையும் மற்றும் சண்முகத்திடம் தொடர்ந்து தங்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாகவும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அவரது குடும்பத்தினரும் இந்த விசாரணை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.